மன் அமில ஸாலிஹன் மின் தக்கரின் வ உன்ஸா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யார் நல் அமல் செய்வார்களோ, அல்லாஹ் சொல்றார் நல் அமல் செய்யணும், வாழ்க்கையில நல் செயல் புரிய வேண்டும், நல்ல சிந்தனை உண்டாக வேண்டும், நல்ல எண்ணம் உண்டாக வேண்டும், நல்ல பண்பாடு உருவாக வேண்டும். இந்த தன்மையோடு யார் வாழ்வார்களோ அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வாக்குறுதி என்ன தெரியுமா? நீங்க இந்த அமல் செய்யும் பொழுது ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, நாம் என்ன செய்வோம், அவரை நல்ல வாழ்க்கையை வாழ வைப்போம். அல்லாஹ் சொல்றான் நல்ல வாழ்க்கை அல்லாஹ் கொடுப்பதா அல்லாஹ் தஆலா வாக்குறுதி தருகின்றார். அப்ப நாம் முன்பு நாம் என்ன செய்யணும்? ஐவேளை தொழுகணும் முதல்ல செய்யுமா இல்லீங்களா? நீ பெரும்பாலும் பார்த்தா தொழுகைக்கு நமக்கு ரொம்ப தூரம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல அமலை செய்யும்போது அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டு விட்டார். அந்த கட்டளை என்பது கட்டளையில் கூட அல்லாஹ் தஆலா சில சலுகையும் அல்லாஹ் தஆலா தந்து விட்டார். நாம் அந்த சலுகையை பயன்படுத்திக் கொண்டு நாம் என்ன அமல் செய்ய முடியுமோ அந்த அமலை செய்து, அந்த அமலில் சில குறைபாடு இருந்தாலும் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அல்லாஹ்விடம் கையேந்தி யாராவது பரக்கத்தை செய்ய துஆ செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா என்ன செய்வார்? நாம் உணரும் வகையில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை செய்வார். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. இந்த உலகத்துல நாம்